அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அண்ணே, அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருல, ஏன் இப்படி பிடிவாதமா இருக்க? அண்ணியோட ஒழுங்கு வாழற வழிய பாரு. அடிப்பாவே, சோறு போட்டு வீட்டிலே திருடுறாளே. இப்ப நீ போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கு உங்களை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. அம்மா, சாரி ஆன்ட்டி. என்ன ஆன்ட்டி அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? நேத்து வரைக்கும் அம்மானு கூப்பிட்டவ திடீர்னு ஆன்ட்டின்னு கூப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? அம்மாங்கிறது ஒரு புனிதமான வார்த்தை. அந்த வார்த்தையை சுமக்க ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உங்களுக்கு இல்ல. அம்மானு கூப்பிடுறதுக்கு நீங்க நல்லவங்களும் இல்ல. என்ன ஆன்ட்டி குழப்பமா இருக்கா? நான் ஏன் திடீர்னு மாறினேன்னு உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? ஆக்சுவலி நீங்க தான் இத்தனை நாளா நடிச்சிருக்கீங்க. எதுக்கு ஆன்ட்டி இந்த வேஷம்? நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்ன உண்மை தெரியும்? நீங்க எதையெல்லாம் என்கிட்ட மறைக்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு யார் சொன்னா? நீ யார பார்த்த? நீங்க இவ்ளோ ஆர்வமா கேக்குறதுல இருந்தே உங்க வாழ்க்கையில நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்குன்னு தெரியுது. ரகசியமா? ஏன் வாழ்க்கையிலயா? உன்னை யாரோ என்னவோ சொல்லி குழப்பி விட்டுருக்காங்க. யார் சொன்னாங்கன்னு சொல்லு. அவங்க சொன்னது உண்மையா போயான்னு நான் சொல்றேன். சொன்னது யாருங்கிறது முக்கியம் இல்ல, சொன்ன விஷயம் தான் இப்ப முக்கியம். நீங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு ஏன் எங்க அம்மா கிட்ட போய் சொன்னீங்க? நீங்க ஜெயில இருந்து விடுதலை ஆகி வந்தத ஏன் எங்க கிட்ட மறைச்சீங்க? அது சரி, தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருந்தா அது பெருமையா சொல்லிக்கலாம். நீங்க கொலை பண்ணிட்டு உள்ள போனவங்களாச்சே. வித்யா, நீ என்ன சொல்ற? நான் வக்கீல் ஆன்ட்டி. எனக்கு எதையுமே ஆதாரபூர்வமா நிரூபிச்சுதான் பழக்கம். நீங்க இத்தனை வருஷம் எந்த ஜெயில இருந்தீங்க, என்ன தண்டனைக்காக இருந்தீங்க, எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டேன். யாரு? பிரேம் சொன்னானா? உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே தான் ஆன்ட்டி. ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டா அதே நினைச்சு கவலைப்படாம டக்குன்னு அடுத்த விஷயத்துக்கு ஜம்ப் ஆயிடுறீங்க பாருங்க. ஐ லைக் இட். பட் நீங்க யூகிச்சது கரெக்ட் தான். பிரேம் தான் உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. வசந்தி ஜாமீன்ல எடுத்தது நான் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வசந்தி வாழ்க்கையில விளையாடினது நீங்க தான் எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் மேல இன்னொரு முக்கியமான விஷயமும் எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா? அவளை பத்தி நீங்க ரகசியமாவே வச்சிருக்கீங்க. அவளை நீங்க போய் அடிக்கடி பார்த்துட்டும் இருக்கீங்க, பேசிக்கிட்டும் இருக்கீங்க. ஏன் ஆண்டி பெத்த பொண்ண இவ என் பொண்ணுதான்னு பகிரங்கமா சொல்ல உங்களுக்கு என்ன அப்படி தயக்கம்? உன் அம்மா உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்ல, பிரேம் சொன்னாரு. மாயா உங்க பொண்ணு தானே பிரேம் சொன்னாரு. மாயாவை நீ எப்ப பார்த்த? அது உங்களுக்கு தேவையில்லை. நீ என்ன பத்தி எது வேணும்னாலும் தெரிஞ்சுக்க. ஆனா நீ என் பொண்ணுதாங்கிற விஷயம் பிரேமுக்கு மட்டும் இல்ல, உன் அம்மாவை தவிர வேற யாருக்குமே தெரியாதா? ஆண்டி, வசந்தி நீங்களும் மாயாவும் ஏன் இப்படி விடாம துரத்திட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு தாயும் தன் குழந்தைக்கு பாலை தான் ஊட்டுவா. ஆனா நீங்க மாயா மனசுல விஷத்தை ஊட்டிருக்கீங்க. எதுக்காக இந்த நாடகம்? உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் பகை முடிஞ்சு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. வசந்திய வாழ விடுங்க. ஒருத்தர் அழிக்கிறதுல பெருமை இல்ல, வாழ வைக்கிறதுல தான் பெருமை. போதும் வித்யா, போதும்.
நடந்தது என்னன்னு தெரியாம நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத. ராணி மாதிரி வாழ்ந்த எந்த ஊரு எந்திரிச்சு நின்னு எனக்கு மரியாதை கொடுத்துச்சோ அதே ஊர் என்ன கேவலமா பார்த்துச்சு. அதுக்கு காரணம் அந்த வசந்தியோட அப்பன். அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? செஞ்ச பாவத்துக்கு பழி போட யாராவது ஒருத்தர் வேணும்ல. நீங்க அவமானப்பட்டதுக்கு காரணம் வசந்தியோட அப்பாவோ அவங்க குடும்பமோ இல்ல, நீங்கதான். நீங்களேதான். நீங்க பண்ண பாவத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? தகுதி இல்லாத தொடர்பு, தரங்கெட்ட வாழ்க்கை, இதெல்லாம் நீங்களா தேடிக்கிட்டது. பிரேமோட அம்மா கமலா என் புருஷனோட சொந்த தங்கச்சி. உறவு முறையில நெருக்கமா இருந்தாலும் அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன கண்டாலே பிடிக்காது. பிரேமோட அம்மா தான் என்னை பத்தி எல்லார்கிட்டயும் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. அத பிரேமும் உன்கிட்ட சொல்லியிருக்கான். அத நீயும் நம்புற. பிரேமும் வசந்தியும் ரொம்ப நெருக்கமா பழகிருக்காங்க. அதனால அவங்க 2 பேருமே இப்ப எனக்கு எதிரியா இருக்காங்க. நீ பிரேம் சொன்னதெல்லாம் வச்சு என்ன சந்தேகப்படாத. சந்தேகப்படல ஆண்டி. வசந்தியோட வாழ்க்கையை கெடுக்கிறது நீங்க தானே எனக்கு கன்ஃபார்மாவே தெரியும். வசந்திய பழி வாங்க எங்க அடிச்சா அவங்களுக்கு வலிக்குமோ அங்க அடிச்சிட்டீங்க. புரியல? உங்க பொண்ணு மாயாவை ஏவி விட்டு அவங்க புருஷனை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல, ரவி கொலை கேஸ்ல வசந்திய ஒரு குற்றவாளிய ஜெயில வச்சுட்டீங்க. இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் நீங்களும் உங்க பொண்ணு மாயாவும் பண்ணிட்டு ஒரு பாவமும் அறியாத அப்பாவி வசந்திய கொலை கேஸ்ல மாட்டி விட்டுட்டீங்க. ஆனா ஒண்ணு ஆண்டி, அவங்க ஜாமீன்ல வந்ததே உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். வசந்திக்கு இந்த கேஸ்ல இருந்து முழுசா விடுதலை வாங்கி தர போறேன். வசந்திக்கு இந்த கேஸ்ல இருந்து முழுசா விடுதலை வாங்கி தர போறேன். அதுக்கான முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த விஷயத்துல ஒரு இன்ஸ்பெக்டரும் எங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்காரு. இது நாள் வரைக்கும் எப்படியோ தெரியல, என்னைக்கு வசந்தி என்ன சந்திச்சாங்களோ அப்பத்துல இருந்தே வசந்திக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க இனிமே வசந்திய ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். வசந்திய நான் ஒரு கிளைண்டா தான் முதல்ல சந்திச்சேன். ஆனா அவங்களோட நல்ல குணம், அவங்க குடும்பத்தோட சூழ்நிலை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வசந்திய நான் என் கூட பிறந்தவள நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களால பாதிக்கப்பட்ட வசந்திக்கு தோள் கொடுத்து போராட போறேன். நல்லவங்க தனக்குன்னு எதுவும் பண்ணிக்க வேண்டாம், அவங்களுக்கு எல்லாமே தானா வந்து சேரும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல வித்யா. பேசாம ஒதுங்கி போயிடு. அவ கேஸ நீ நடத்தாத. கேஸ நடத்தாதன்னு நீங்க சொல்றதுல இருந்தே தோத்து போயிடுவோங்கிற பயம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா வசந்தி கேஸ நான் நடத்தத்தான் போறேன். அவங்கள வெளியே கொண்டு வரத்தான் போறேன். உங்களால முடிஞ்சா தடுத்துக்கோங்க ஆண்டி. மீனா, ஒரு காப்பி கொண்டா. எடுத்துட்டு வரேங்கய்யா. மோதிரத்தை காணோம். முரளி, முரளி. அப்பா இந்த வரேன்ப்பா. என்னப்பா? டேய் முரளி, இங்க மோதிரத்தை கழட்டி வச்ச காணும்டா. நீ எதை எடுத்தியா? மோதிரத்தை காணுமா? நான் பார்க்கலையேப்பா. நாங்க இல்லவே இல்லையே, எனக்கு தெரியாதுப்பா. இல்லடா, பாரதியா ஓ மோதிரம் நினைச்சு எடுத்துருக்கலாம்ல, அதனாலதான் கேட்டேன். நீ வேற எங்கேயோ ஞாபகம் மருதியா கழட்டி வச்சிருப்பே என்னவோ. டே, செயின் இருக்கு, வாட்ச் இருக்கு, கை செயின் இருக்கு. மோதிரத்தை மட்டும் வேற எங்கேயாச்சும் கழட்டி வைக்க போறேன். இத்தனை நாளா வீட்டுல எதுவுமே காணாம போலியப்பா. ஒருவேளை புதுசா ஒருத்தி வந்திருக்காளே,
அவளுக்கு தான் இந்த மாதிரி திருட்டு புத்தியெல்லாம் இருக்கும் போல இருக்குப்பா. மோதிரத்தை எடுத்து அவன் என்ன பண்ண போறா? ஏன் பண்ண முடியாது? அதை வித்து அந்த காசுல ஊருக்கு ஓடி போலாம் நினைக்கலாம்ல. கூப்பிடுறா அவள். நாகம்மா, அப்பா கூப்பிடுறாரு, வா. இந்தாங்க பாட்டி. ஏய், கூப்பிடுறாருன்னு சொல்றேன்ல, காதுல வில்லையா? ஏய், வான்னு சொல்றேன்ல, கேட்கலையா? வரேன். சீக்கிரம் வா. வரேன்னாப்பா. நவ்யா, அங்க போய் எதுவும் உளறி வச்சிடாது. என்னன்னு கேட்டுக்கிட்டு அமைதியா வந்துடணும். ஏய், அப்பாவோட மோதிரத்தை எடுத்தேடி. நான் எதுக்குன்னு எடுக்கிறேன்? திருட்டு நாயே, மோதிரத்தை எடுத்தது இல்லாம எது தேடி பேசுற? எங்கடி வச்சிருக்க? சொல்லுடி. நான் எடுக்கல. ஏய், சும்மா சொல்லாதடி. உன் ஆத்தா உனக்கு திருட்டு பத்திய சொல்லி கொடுத்தா வளர்த்துருக்காடி. எங்க அம்மாவை பத்தி யாரும் தப்பா பேச வேணாம். எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. இந்த மாதிரி திருட்டு புத்தி எல்லாம் எங்க குடும்பத்துல யாருக்குமே கிடையாது. உங்க மோதிரத்தை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். யார் அது? அந்த வேலைக்காரி மீனா தான் எடுத்தா. என்னது? அவன் ஏன் எடுக்க போறா? அவ ரொம்ப நாளா இந்த வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கா. இது மாதிரி திருட்டு புத்தி எல்லாம் அவளுக்கு கிடையாது. எடுத்தவங்க மேல உங்களுக்கு சந்தேகம் இல்ல, தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுறீங்களா? அந்த மீனாவே கூப்பிட்டு கேளுங்க. ஏய், மீனாவை கூப்பிடுறா. மீனா, மீனா. என்னங்க ஐயா? இங்க வா. மீனா, அப்பா இங்க கழட்டி வச்ச மோதிரத்தை எடுத்தியா? என்னங்க ஐயா சொல்றீங்க? நான் உங்க வீட்ல எத்தனை வருஷமா வேலை பாக்குறேன். என்னைக்காவது ஒரு பொருள் காணாம போயிருக்கா? வேலை செய்யற வீடு நமக்கு சோறு போடுற கோவில் மாதிரி. கோவில்ல வந்து யாராவது திருடுவாங்களையா? அந்த அம்மா புடவையில தான் மறைச்சு வச்சாங்க. உதறி பாருங்க, தெரியும். ஐயா, நான் விசுவாசமான வேலைக்காரின்னு உங்களுக்கு தெரியாது ஐயா. சத்தியமா நான் எடுக்கல. உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருந்தா சொல்லிடுங்க. நான் இப்பவே வேலையை விட்டு போயிடுறேன். ஏய், பொய்யா சொல்ற நீ? இந்த வயசுலயே பொய் சொல்ற நீ? நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். நான் ஒன்னும் பொய் சொல்லல. யார் மனசுல என்ன இருக்கோ யாருக்கு தெரியும்? என்ன பெரிய மனுஷியாட்டம் பேசிக்கிட்டு முரளி, உன் மோதிரத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு போய் பாடுறா. ஏய், நீ நில்டா. நீ அழைச்சிட்டு போய் செக் பண்ணுமா. உன்னை செக் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. நீ எடுக்கலன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்ல என்ன நடந்தா உனக்கு என்ன? என்னையும் மாட்டி விட பாக்குறியா? இதுக்கு மேல என்கிட்ட எதையும் வச்சுக்காத. வேலை செஞ்சியா, சோத்த தின்னியா, அதோட இரு. என்னாச்சு நவ்யா? எதுக்கு அழற? மோதிரத்தை நான் திருடிட்டேன்னு சொல்றாங்க பாட்டி. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, திருடினவங்க தான் உடனே அந்த பழிய வேற யார் மேலேயாவது போடணும்னு நினைப்பாங்க. அப்பதானே அவங்க தப்பிக்க முடியும். இந்த வீட்ல நல்லவங்களுக்கு இடம் இல்லம்மா. மோதிரத்தை நான் எடுத்துட்டேன்னு சொன்னதும் இல்லாம சேதுபதியை என்ன அடிச்சிட்டாரு. என் வீட்ல நான் எவ்வளவோ தப்பு பண்ணுவேன். எங்க அம்மா என்ன ஒரு நாள் கூட அடிச்சதில்ல. அவங்கள புரிஞ்சிக்காம நான் ஓடி வந்தேன்ல, இது எனக்கு தேவைதான் பாட்டி. நவ்யா, அழாதம்மா, அழாத. வசந்த் நில்லு. என்ன பார்த்து ஏன் உள்ள ஓடுற? நான் ஏதோ உன் வீட்டுக்கு யாசகம் கேட்டு வந்த நினைச்சிட்டியா?
ஒரு முக்கியமான முடிவோட தான் வந்திருக்கேன். இனிமே என்னால உனக்கும் உன்னால எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம உறவை ஒரே அடியா முறிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். நான் உன்னை தேடி வந்தப்ப நீதான் என் உறவே உனக்கு வேண்டாம், என்னால பிள்ளைங்களை வச்சு தனியா வாழ்ந்து காட்ட முடியும்னு சொன்ன. யோசிச்சு பார்த்தேன், சரி உன் விருப்பப்படியே நடக்கட்டும்னு நானும் வேற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கும் மாயாவுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாண ஏற்பாடெல்லாம் ஜாம் ஜாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர்ல நீ ஒரு கையெழுத்து போடணும். மாப்ள, என்னது இது? என்னையா கூப்பிட்டீங்க? இதுவா? இது டைவர்ஸ் நோட்டீஸ். இனிமே எனக்கு உங்க பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட் மூலமா பிரிய போறோம். வசந்தி, உன் தயவுல நான் இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. என் தயவு உங்களுக்கு தேவையில்லைன்னு யார் சொன்னது? இப்ப உங்களுக்கும் மாயாக்கும் கல்யாணம் ஆகணும்னா கூட என் தயவு உங்களுக்கு கண்டிப்பா வேணும். இதுல நான் கையெழுத்து போட்டாதான் நீங்க மாயாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும். நான் கையெழுத்து போடாம நீங்க அவ கழுத்துல தாலி கட்டுனீங்கன்னா சாந்தி முகூர்த்தத்தை புழல் ஜெயில தான் வச்சுக்கணும். மாப்ள, எல்லாரோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சின்ன சின்ன மனஸ்தாபம் வர்றது சகஜம்தா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். சில விஷயங்களை பேசி தீர்த்துக்கலாம், ஆனா சில விஷயங்களை தீர்த்துட்டு தான் பேசணும். இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா என்ன இப்படி ஒரு முடிவுக்கு வர வச்சதே உங்க பொண்ணுதான். என் பொண்ணு என்ன பேசியிருந்தாலும் மன்னிச்சிருங்க மாப்ள. நீங்க நிரந்தரமா அவளை விட்டுட்டு போயிட்டா என் பொண்ணோட வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அவ எதிர்காலத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏற்கனவே நிறைய பதில் சொல்லிட்டேன். மாப்ள, நீங்க நீ உள்ள போ. வசந்தி, கையெழுத்து போடு, நான் கிளம்பணும். நான் போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன்? என்ன என் கூட வாழணும்னு உன் மனசுல ஆசை இருக்கா? நீங்க உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டா அது எனக்கு வெறும் விவாகரத்து, உங்களுக்கு மரண சாசனம். இதுல நான் போடுற கையெழுத்து உங்க தலையெழுத்தையே மாத்திடும். உங்க உயிருக்கே அது ஆபத்தா முடியும். மாயா அப்போவே சொன்னான், வசந்தி இதுக்கு அவ்வளவு சாதாரணமா ஒத்துக்க மாட்டான்னு சொன்னான். அவ சொன்னது சரியா தான் இருக்கு. இங்க பார், நீயா ஒதுங்கி போயிடு. உன் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு உங்க அம்மா வருத்தப்படுறாங்கல்ல. வாழ்க்கை முழுக்க உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை நான் உனக்கு தர தயாரா இருக்கேன். என்ன விலை கொடுத்து வாங்க போறீங்களா? அதுவும் உங்க பணம் கூட இல்ல, மாயா பணத்தை கொடுத்து என்ன வாங்க போறீங்களா? நீங்க இவ்ளோ பெரிய வியாபாரியா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நல்ல வேலை, 2 பொம்பளை பிள்ளைங்களும் உங்க கூட இருந்திருந்தா அதுங்களுக்கும் நல்ல வேலை வச்சு வித்திருப்பீங்கல்ல. இப்ப கையெழுத்து போட போறியா இல்லையா? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே. இதுக்கு மேல என்ன கட்டாயப்படுத்துனீங்க, அப்புறம் நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன். நீ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அது நடந்தே தீரும். எனக்கு தெரியும், ஏன்னா நீங்க இருக்கிற இடம் அப்படி. உங்களுக்கு வேலை நடக்கணும்னா எந்த லெவலுக்கு வேணா கீழே இறங்கி போவீங்க. 2 மோசமான பொம்பளைங்க உங்களை ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. வசந்தி, போதும், நிறுத்து. சொர்ணமுகிய பத்தி மாயாவை பத்தி நீ பேசாத. சொர்ணமுகியா? அவங்கள பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. சொர்ணமுகி இன்னும் உயிரோடவா இருக்கா? மாப்ள, என்ன பேர் சொன்னீங்க? சொர்ணமுகியா?
நீங்க எந்த சொர்ணமுகிய பத்தி சொல்றீங்க? அம்மா நீ கொஞ்சம் பேசாம இருமா. இத பாருங்க, நீங்க வந்த வேலை நடக்க போறது இல்ல. நீங்க கிளம்பலாம். துரோகம் இப்ப உங்களை துரத்திட்டு இருக்கு, அதுல மாட்டிக்காதீங்க. இப்படி எதையாவது சொல்லி என்ன திசை திருப்ப பார்க்காத. உன்னை விட சொர்ணமுகிக்கும் மாயாவுக்கும் என் மேல பாசம் அதிகமா இருக்கு. மாயா சொர்ணமுகியோட பொண்ணுன்னு போய் சொல்லி எங்களை பிரிக்க பார்த்த. எதுவும் நடக்கல. இப்போ என் உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. பேசாம இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு, இல்ல நீயே என்ன தேடி வந்து போடுற மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன். போட மாட்டியா? உன்னை எப்படி போட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டி. அவளா இருக்குமோ?